அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 10/6/2025 வைகாசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை சதுர்தசி திதி பகல் 11:36 வரை, பின்பு பௌர்ணமி. அனுஷ நட்சத்திரம் மாலை 6:02 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 6:02 வரை, பின்பு மரண யோகம். இன்று பௌர்ணமி விரதம். ராகுகாலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 5இல் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்து அதன் காரணமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு 2இல் புதன் சேர்க்கப்பட்டு இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் ஏற்படும். எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மகாலட்சுமி வழிபாடு ஒரு வளமான பலனை தரும். மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 3இல் செவ்வாய் கேது, 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடினமான பணியை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேல் அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறையும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன், 10இல் சுக்கிரன், 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையும். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு புதன், 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மற்றவர்களுடைய வேலையை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரன் 10இல் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு புதன் 6இல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொழில் முன்னேற்றத்திற்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியாதிபதி செவ்வாய் 10இல் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் 7இல் குரு புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் சந்திரன் 12இல் இருப்பதால் தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மிக மிக அனுகூல பலனை உங்களுக்கு தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 3இல் சனி 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி
ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாட்களாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு புதன் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் சிறு சிறு நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் உத்தமம். கணவன் மனைவியிடையே கௌரவம் பார்க்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாளில் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடைவீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 6இல் செவ்வாய், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கடந்த கால தேக்கங்கள் எல்லாம் தற்போது விலகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.